ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பே ஒரு லைவு வந்து டெலிகிராமில் போட்டிருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. எப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசித்தோன்னா, இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணி போடுறோமே, அதை சரி சொல்லிக் கொடுக்குமே, நம்மளை பார்த்து ஒரு 2 பேர் எடிட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போடலாம் ஒரு எடிட்டிங் லைவ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எடிட்டிங் சொல்லி வந்ததை விட நாங்கள் எல்லாரும் வச்சு ஃபன் பண்ணது தான் அதிகம். இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ உடனே வரும். அதையும் பார்த்துக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே கைஸ், இப்போ நேராக வீட்டுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். செம்ம ஃபன்னாக இருக்கும். உங்கள் சிரிப்புக்கு நான் கேரண்டி தர முடியாதுப்பா. ஏன்னா வயிறு குழுங்க சிரிப்பீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி, இங்கேயே வேலை வேலைன்னு பேச வேணாம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பேசிக்கலாம். எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம்? இது அலைட் மோஷன் டுட்டோரியல் பார்க்குமா இல்லை எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ பார்க்குமா? எதுனாலும் ஓகேயா, ஆனா ஈஸியா இருந்தா ஸ்கிரீன் நல்லா இருக்குதோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ பார்த்துக்கிறோம். எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ எடிட் பண்ணதுக்கு நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட போட்டேன். ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, சைடில் ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. நீங்க பார்க்கல அப்படின்னா கூட யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ எடிட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 ஆப் தேவை. எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் இந்த மாய்ஸஸ்னு ஒரு ஆப் உண்டு. இதுல வந்து இது மாய்ஸஸ்னு ஒரு ஆப். நான் லிங்க் வேணா கீழே லிங்க் ஏபிகே கீழே போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு டேரக்டா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஆல்ரெடி நான் ஒரு ஆடியோ ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி உள்ள போயிட்டு சைன்இன் பண்ற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணலனாலும் நான் உங்களுக்கு சைன்இன் பண்ணினாலும் காட்டுறேன். அப்பப்போ கணக்கையும் நார்மலா அப்படிதான் இருக்கும். நீங்க டைரக்டா இந்த கூகுள் கொடுத்தோ ஃபேஸ்புக் கொடுத்தோ லாகின் பண்ண முடியாது. ஏன்னா பிரீமியம் வெர்ஷன். ஸோ கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ டு இருங்க. நான் ஷோ டேப்ங்கிறத ஒன்று எனபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்பதான் எங்க டச் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, இல்லைன்னா தெரியல இப்படி போட்டுலண்ணா. தெரியுது, எல்லாத்துக்கும் இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டினியூ வித் ஜிமெயில் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க புதுசா பண்றீங்க அப்படின்னா சைன் அப் கொடுத்து உங்க இமெயில் கொடுத்து நீங்க ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைனாலும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு உங்க இமெயில் ஐடி வச்சு நான் கிரியேட் பண்ணி தரேன். நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ எனக்குரிய அக்கௌண்ட் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஜஸ்ட் லாகின் கொடுத்துக்கிறேன். உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நியூன்னு இருக்கும். நியூன்னு கிளிக் பண்ணிட்டு உங்க போன்ல ஏதாச்சும் ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க டேரக்டா கிளிக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட போன்ல இருக்கிற ஆடியோ எதுனாலும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா நீங்க அந்த ஆடியோ கட் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஆல்ரெடி ஒரு 2-3 ஆடியோ கட் பண்ணி வச்சிருக்கேன். என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. எல்லாத்துக்கும் வாய்ஸும் கேக்குது. இது ஸ்கிரீனும் தெரியுது இல்ல? தெரியுது. ஓகே, இல்ல போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் சுத்துற மாதிரி தான் இருக்கும்.
நியூ கொடுத்துட்டு உங்க போன்ல இருக்கிற ஃபைல் எதுனாலும் நீங்க டேரக்டா அப்லோட் பண்ணிக்கலாம் இது மூலமா. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, இந்த ஸ்கில்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பிகினர்ல வச்சுக்கோங்க. அதர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிகினர்ல வச்சுட்டு ப்ராக்டிஸ்ங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல போய் அந்த சைடுல செட்டிங்ஸ் போயிட்டு பிகினர் எங்க இருக்கு? இந்த இடத்துல ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இது ஆ வந்து சரி. டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க ஆ டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்க வச்சுக்கோங்கன்னா அதர்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு பிகினருங்கிறத கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. சரி சரி. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கோல்ஸுங்கிறதுல வந்து ப்ராக்டிஸுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ராக்டிஸ்ல எதுனாலும் வச்சுக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கீழே இருக்கிறது போயிட்டு நியூங்கிறத கிளிக் சாங்ஸ் போயிட்டு நியூங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்க ஃபோன்ல இருக்கிற ஆடியோ எதுனாலும் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் டைரக்டா. இம்போர்ட் பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 லேயரா உங்களுக்கு பிரிச்சு இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து வாய்ஸ் மட்டும் கேட்கறதுக்கு. செகண்ட் இருக்கிறது வந்து ட்ரம்ஸுக்கு. செகண்ட் இருக்கிற ட்ரம்ஸ் மட்டும். மூணாவது இருக்கிறது அந்த பேஸ் மட்டும். நாலாவது இருக்கிறது வந்து அந்த காத்து சவுண்ட் அந்த மாதிரி இருக்குது. மியூசிக் மட்டும். ஓகேவா? நம்ம வந்து எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோக்கு ஸ்டார்டிங்ல உள்ள டைலாக் மட்டும் பண்றோம் அப்படின்னா அந்த வாய்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த இதை 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு சேவ்னு இருக்கும். சேவ் டு யுவர் டிவைஸ்னு கொடுத்து MP3 ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ப்ரோ வெர்ஷனா ப்ரோ? ஆமா ப்ரோ. நீங்க ப்ரோ வெர்ஷன் வேணும்னா இதே சேனல்ல கீழே வந்து ஆப்னு என்னென்ன ஆப்போ அந்த ஆப் நேம் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா நான் குரூப்ல அப்லோட் பண்ணி விட்டுறேன். நான் முதல்ல ஒரு ஆடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி இந்த இடத்துல ஆடியோ இன்னொரு ஆப் வச்சிருக்கோம்ல, அந்த ஆடியோ ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ லேப் நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது நீங்க போர்ட்ரேட்டாவும் யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். போர்ட்ரேட்